எல்லா தமிழ் மக்களுக்கும் என்னுடைய வணக்கம். இன்னைக்கு நம்ம கேரளா சமையலில் ஒரு காளான் ரெசிபி தான் பார்க்க போகிறது. திக்காக இருக்கிற க்ரீமியாக இருக்கிற மஷ்ரூம் கிரேவி. இது வந்துட்டு சப்பாத்தி கூடி பிரெட்டு ரொட்டி இது கூட எல்லாம் பர்ஃபெக்டாக மேட்சாக இருக்கும். எப்படி செய்யலான்னு பார்த்துட்டு வரலாம். அதுக்காக 200 கிராம் அளவுக்கு பட்டன் மஷ்ரூம் எடுத்து வச்சிருக்கு. காளான் க்ளீன் பண்ணி இதே மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கட் பண்ணாமல் முழுசாக வேணாலும் செஞ்சு எடுத்துக்கலாம். ஒரு கடாய்க்குள்ளே 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ரிஃபைன்ட் ஆயில் ஊற்றியிருக்கு. நான் வந்துட்டு சன்ஃப்ளவர் ஆயில் தான் எடுத்திருக்கு. எண்ணெய் சூடானதுக்கப்புறம் ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் சின்ன பீஸாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் மீடியம் ஃப்ளேமில் நல்லா வதக்கிடலாம். வெங்காயம் வெந்து ப்ரௌன் கலர் ஆகக்கூடாது. இதுக்குள்ளே இருக்கிற தண்ணி வற்றி இதே மாதிரி கொஞ்சம் சாஃப்டான மட்டும் போதும். இந்த டைமில் அதுக்குள்ளே நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற மஷ்ரூம் சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு கூடி சேர்த்துருக்கு. அதுக்கப்புறம் மறுபடியும் நல்லா வதக்கி மீடியம் லோ ஃப்ளேமில் மூடி வச்சு வேக விட்டுக்கலாம். இந்த மஷ்ரூம்குள்ளே இந்த காளானுக்குள்ளே நிறைய தண்ணி இருக்கும். அந்த தண்ணி இதே மாதிரி வற்றணும். இப்போ வத்தலை தண்ணி ஃபுல்லாக வெளியே வந்திருக்கு. இனி கொஞ்சம் நேரம் கூடி மூடி வச்சு மீடியம் லோ ஃப்ளேமில் வேக விடும்போது தண்ணி வந்துட்டு ஆல்மோஸ்ட் வற்றி இருக்கும். ரொம்ப ட்ரை ஆகி காஞ்சி போகக்கூடாது. இந்த மாதிரி போதும். இந்த டைமில் இதுக்குள்ளே 1/4 கப் அளவுக்கு கேப்சிகம் சின்ன பீஸை நறுக்கி சேர்த்துக்கோங்க. கேப்சிகம் வந்துட்டு முதல்ல சேர்த்துருச்சு அப்படின்னா இது கூட ரொம்ப அதிகமாக வெந்து குழஞ்சி போயிடும். அதனால தான் கடைசியில் சேர்த்துருக்கு. நல்ல ஒரு டைம் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் வேக வைக்க வேண்டியதில்லை. இந்த சூடுலேயே அது வெந்திடும். தீ ஆஃப் பண்ணிக்கோங்க. இப்போ வந்துட்டு காளான் நல்லா வெந்திருக்கு. கேப்சிகம் முக்கால்வாசி தான் வெந்திருக்கு. இதில் தண்ணியோட அளவு பாருங்கள், ரொம்ப காஞ்சி போகலை, கொஞ்சம் ஈரமாக தான் இருக்குது. இந்த மாதிரி தான் இருக்கணும். இது இப்போ நம்ம கிரேவி செய்யறதுக்கு ரெடியாக இருக்குது. மாற்றி வச்சுக்கோங்க. அடுத்தது இதுக்கான ஒரு சாஸ் ரெடி பண்ணி எடுக்கணும். அதுக்காக ஒரு பேனுக்குள்ளே அப்ராக்சிமேட்டாக 20 கிராம் அளவுக்கு 20 கிராம் அளவுக்கு பட்டர் எடுத்திருக்கு. பட்டர் நல்லா மெல்ட் ஆகி சூடானதுக்கப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பூண்டு சின்ன பீஸை நறுக்கி சேர்த்துருக்கு. ஒரு 15 to 20 பூண்டு எடுத்துக்கோங்க. பூண்டு கொஞ்சம் அதிகமாக வேணும். பட்டருக்குள்ளே இதே மாதிரி நல்லா வதக்கி எடுக்கணும். நல்ல ஒரு மனம் வந்துடும் ஃப்ரை ஆகும்போது. அந்த டைமில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மாவு சேர்த்துருக்கு. மைதா மாவு தான் சேர்த்துருக்கு. நல்லா வதக்கி மைதா மாவு அந்த பட்டரில் கொஞ்சம் ஃப்ரை ஆனதுக்கப்புறம் 1/2 கப் அளவுக்கு பால் ஊற்றியிருக்கு. கூடவே 1/2 கப் அளவுக்கு கொதிக்க விட்டு ஆற விட்டு தண்ணி கூடி ஊற்றியிருக்கு. பசுவும் பால் தான், தேங்காய் பால் கிடையாது. நான் எடுத்துருக்கிறது ஃபுல் ஃபேட் மில்காக இருக்குது. பேக்கெட் பால் தான், கட்டியாக இருக்கிற பாலாக இருக்கிறதுனால தான் 1/2 கப் அளவுக்கு கொதிக்க விட்டு ஆற விட்ட தண்ணி கூடி ஊற்றி இருக்கிறது. பாலோட கட்டி கம்மியாக இருக்குது அப்படின்னா 1 கப் அளவு பால் அப்படியே சேர்த்துக்கோங்க. இது கூடவே 3/4 டீஸ்பூன் அளவுக்கு பெப்பர் இடித்து சேர்த்துருக்கு. கூடவே 1 டீஸ்பூன் ஃபுல்லாகவே மிளகாய் இடித்து சேர்த்துருக்கு. 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஒரிகானோ பவுடர் சேர்த்துருக்கு. ஒரிகானோ வந்துட்டு நம்ம பிஸா எல்லாம் செய்யும்போது அதுக்கு மேலே டாப்பிங்காக போடுறது தான். அது வந்து சூப்பர் மார்க்கெட்டில் வாங்குறதுக்கு கிடைக்கும். இல்லை இருந்தால் ஆன்லைனில் அவைலபிளாக இருக்கும். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு கூடி சேர்த்து நல்லா கலக்கி விட்டு கொதிக்க விட்டுக்கோங்க. இது வந்து கொதிக்கும் போது நல்ல திக்காக இருக்கிற க்ரீமியாக இருக்கிற ஒரு சோஸாக மாறிடும். இதுதான் நம்ம அந்த மஷ்ரூம்குள்ளே ஊற்றி மிக்ஸ் பண்ணணும். நல்லா கலக்கி விட்டு மீடியம் லோ ஃப்ளேமில் தீ அட்ஜஸ்ட் பண்ணி நல்லா க்ரீமியாக வர்ற வரைக்கும் கட்டி எதுவுமே வராமல் பார்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உப்பு செக் பண்ணிக்கோங்க. நம்ம மஷ்ரூமில் உப்பு சேர்த்துருக்கிறது தான். இந்த சாஸுக்கான உப்பு மட்டும் போட்டால் போதும். இது இப்போ கரெக்டாக இருக்குது. இந்த டைமில் நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருக்கிற மஷ்ரூமுக்குள்ளே இது வந்து ஊற்றிடலாம். தீ ஆஃப் பண்ணி தான் எடுத்து வச்சுருந்தேன். இந்த டைமில் தீ ஆன் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த சாஸ் இதுக்குள்ளே ஊற்றிடலாம். அதுக்கப்புறம் நல்லா ஒரு டைம் மிக்ஸ் பண்ணி மறுபடியும் இதெல்லாம் சேர்த்து ஒரு டைம் கொதிக்க விடணும். கொதிக்கும்போது நல்லா கலக்கி விட்டதுக்கப்புறம் டேஸ்ட் ஒரு டைம் செக் பண்ணுங்கள். பெப்பரோட ஃப்ளேவர் கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா மறுபடியும் சேர்த்துக்கலாம். நான் இப்போ மறுபடியும் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பெப்பர் இடித்து சேர்த்துருக்கு. 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை கூடி டேஸ்ட்டு பேலன்ஸ் பண்ணுறதுக்காக சேர்த்ததுக்கப்புறம் நல்லா கலக்கி விட்டு இது ஒரு 2 நிமிஷம் கொதிக்க விட்டுக்கோங்க. நல்லா திக்காக க்ரீமியாக வந்ததுக்கப்புறம் எடுத்துக்கலாம். கொஞ்சம் காரமாக இருக்கிற க்ரீமியாக இருக்கிற மஷ்ரூம் கிரேவி தான் இது. இதுக்கு காரம் கம்மியாக இருக்குது அப்படின்னா நம்ம இடித்து சேர்த்துருக்கிற மிளகாய் இருக்குது இல்லைங்களா, அது வந்து மறுபடியும் சேர்த்து கொதிக்க விட்டு எடுத்துக்கோங்க. இதோட மனம் டேஸ்ட்டு இதெல்லாம் வந்து குழந்தைங்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கிற ஒன்று தான்.
இது வந்துட்டு சப்பாத்தி கூடையும் ரொட்டி கூடையும் ப்ரெட்டு கூடையெல்லாம் சூப்பராக மேட்ச் ஆகும். பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் உங்களுடைய கமெண்ட்ஸ் எல்லாம் சொல்லிடுங்க. இந்த சமையல் பிடிக்கிற ஃப்ரெண்ட்ஸுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணி விட்டுக்கோங்க. அடுத்த ஒரு வீடியோவில் நம்ம உடனே பார்க்கலாம். அது வரைக்கும் வணக்கம்.